Students, இன்னைக்கு நாம exercise 4.5 question number 9 பார்க்கறோம். Solve d square plus d minus 6 into y equal to e power 3x plus e power minus 3x ன்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இந்த ஜெனரல் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இது ஃபார்முலா நமக்கு தெரியும். y equal to cf plus pi அப்படின்னு தெரியுமா? இப்போ நமக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறோம், பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறீங்க. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா அதுதான் நமக்கு தேவையான ஜென்ரல் சொல்யூஷன். ஓகேங்களா? இப்போ சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதிலிருந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்கலாம். ஆக்சிலரி ஈக்குவேஷன் அப்படின்னா எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. சரிங்களா? இங்கே பாருங்கள், இதில் வந்து ப்ராடக்ட் வந்து -6, சம் வந்து +1 வரணும். இப்போ என்ன நம்பர் வரும்னு பாருங்கள். ப்ராடக்ட்டு -6, சம் வந்து +1 நமக்கு வரணும். நம்ம 3 2 எடுக்கலாமா பாருங்கள். 3 2 எடுத்திங்கன்னா 3 × 2 6 வரும். நான் 3 + 2 ஆட் பண்ணும்போது என்ன சார்னா 5 வரும். நமக்கு இங்கே 1 வரணும், இங்கே -6 வரணுமா. இப்போ நான் 2க்கு வந்து மைனஸ் சைன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு 3 × 2 என்ன சார்னா 6. அப்போ 3லேருந்து 2 மைனஸ் பண்ணிங்கன்னா +1 கிடைக்குமா. அப்போ இதுதான். இப்போ நமக்கு என்ன பண்ணுங்க, இந்த m+3 இது m-2ன்னு எடுக்கலாம். இல்லைங்க, இது சப்ஸ்டியூட் பண்ணி வெளியில் எடுத்து கொண்டு வரலாம். m+3 × m-2 ஈக்குவல் டு என்ன சார்னா 0. இதை நான் தனித்தனியாக 0க்கு ஈக்குவல் பண்ணுறேன். அப்போ m+3 ஈக்குவல் டு 0 பண்ணுங்கள். m-2வை ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவல் பண்ணுங்கள். m வச்சுக்கோங்க. இந்த +3 ஈக்குவல் டு வெளியில் கொண்டு போனீங்கன்னா -3. இதில் இங்கேயும் m வச்சுக்கோங்க. இந்த -2வை ஈக்குவல் டு வெளியில் கொண்டு போங்க. அப்போ +2. பாருங்கள், -3 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? CF ஈக்குவல் டு a e power m1x plus b e power m2xங்களா. இப்போ நமக்கு இங்கே m1 m2 கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். m1ன்றது என்ன சார்னா -3ன்னு எடுக்கிறேன். m2 வந்து நான் 2ன்னு கொடுக்குறேன். ஈக்குவல் டு போட்டுட்டேன். a e பவர் இங்கே m1ங்களா. அப்போ m1 என்ன சார் அப்படின்னா -3 -3x, இந்த ப்ளஸ் சைன் போட்டாச்சு. b e பவர் m2, m2ன்றது 2, இங்கே 2x. இதுதான் நமக்கு CF. ஓகேங்களா? சரி, அடுத்தது நமக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் நமக்கு வேணும். இந்த பர்டிகுலர் இன்டெக்ரலுக்கு இங்கே பாருங்கள், e பவர் 3x ப்ளஸ் e பவர் -3xன்னு இருக்குது. இப்போ இதுக்கு என்ன, இங்கே நம்ம இந்த சம்முக்கு என்ன பண்ணணும்னா pi ஈக்குவல் டு pi1 ப்ளஸ் pi2. ஓகேங்களா? இதுதான் நாம் வச்சுக்கணும். இது எதுக்குன்னா உங்களுக்கு கிளியராக புரியுறதுக்காக நான் எழுதியிருக்கிறேன். அதாவது e பவர் 3xக்கு தனியாக நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் 1 கண்டுபிடிக்கிறோம், ப்ளஸ் e பவர் -3xக்கு தனியாக பர்டிகுலர் இன்டெக்ரல் 2 கண்டுபிடிக்கிறோம். இது ரெண்டே ப்ளஸ் பண்ணிங்கன்னா டோட்டலாக நமக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அதுதான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இங்கே இந்த pi1 நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ pi1 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இந்த d ஸ்கொயர், இந்த e பவர் 3xை அப்படியே எடுத்து எழுதுங்க நியூமரேட்டரில். e பவர் 3x பை இங்கே இருக்க d ஸ்கொயர் ப்ளஸ் d -6 டிவைடில் எழுதிக்கணும். d ஸ்கொயர் ப்ளஸ் d -6ங்களா. இப்போ நம்ம கான்செப்ட் சொல்லியிருக்கேன். e பவர் ஆல்ஃபா(x)ன்னு இருந்தால் புட்டு d ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ e பவர் ஆல்ஃபா(x), இங்கே ஆல்ஃபாவுக்கு பதிலாக எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன சார்னா 3ன்னு இருக்குது. இந்த ஆல்ஃபான்றது என்ன சார்னா 3. இது நீங்கள் எல்லா சம்முக்கும் போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரிலாம் நீங்கள் அது கான்செப்ட் மைண்ட் செட்டில் நின்றுச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்த உடனே சம் எடுத்துக்கலாம். இங்கே எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கும், அது வந்து டிக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3, அதை ஆல்ஃபான்னு எடுக்கிறேன் 3. இங்கே டி இருக்கிற இடத்தெல்லாம் 3 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். pi1 equal to
e பவர் 3x பை பாருங்கள் இங்கே டிங்களா அப்போ 3 கொடுக்குறோம் 3 ஸ்கொயர் ஒரு ப்ளஸ் டி இருக்குது அங்கே ஒரு 3 மைனஸ் 6 இப்போ PI1 ஈக்குவல் டு e பவர் 3x அப்படியே எழுதிக்கோங்க ஹோல் டிவைட் இங்கே 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 ப்ளஸ் ஒரு 3 இருக்குது ஒரு மைனஸ் 6 இருக்குங்களா ஈக்குவல் போட்டுட்டேன் e பவர் 3x அப்படியே எழுதிக்கோங்க 9 ப்ளஸ் 3 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 12 மைனஸ் 6 ஈக்குவல் டு e பவர் 3x பை 12 மைனஸ் 6 என்ன சார்னா 6 இதுதான் நமக்கு PI1 ஓகேங்களா ஃபஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சிருக்கோமா இப்போ PI2 நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் இப்போ PI2 ஈக்குவல் டு e பவர் 3 e பவர் செகண்ட் என்ன பார்த்தோங்க e பவர் 3x ப்ளஸ் e பவர் மைனஸ் 3x தான் சம்மளுக்கு கொடுத்துருங்க கொஸ்டினில் இப்போ e பவர் minus 3x by d square plus d minus 6ங்களா இப்போ இங்கே dக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம் இப்போ x கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது பாருங்கள் மைனஸ் 3 d ஈக்குவல் டு மைனஸ் 3ன்னு கொடுக்குறோம் சப்ஸ்டிட் பண்ணலாமா சரி பாருங்கள் PI2 ஈக்குவல் டு e பவர் மைனஸ் 3x எழுதிக்கலாம் ஹோல் டிவைட் இங்கே இந்த 3 டிக்கு பதிலாக மைனஸ் 3 கொடுங்க மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் இங்கே வந்து ப்ளஸ் டிங்களா ஆனால் மைனஸ் 3 கொடுக்கும்போது ப்ளஸ் மைனஸ் என்ன சொன்னால் மைனஸ் ஆகும் மைனஸ் 3 மைனஸ் 6 ஈக்குவல் டு e பவர் மைனஸ் 3x பை மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 9 மைனஸ் 3 மைனஸ் 6 ப்ளஸ் பண்ணும்போது மைனஸ் 9 வந்துருமா இங்கே நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு இடம் இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் பாருங்கள் நான் கான்செப்ட் சொல்லும் போது சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி இப்போ பாருங்கள் இந்த மைனஸ் 9க்கு ப்ளஸ் 9 கட் பண்ணிங்கன்னா 0ன்னு வந்துடும் அப்போ இந்த மாதிரி டினாமினேட்டர் 0 வர மாதிரி இருந்துச்சு 0 வந்துருச்சு அப்படின்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த ஸ்டெப்பிலேருந்து திரும்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் நல்லா கவனிக்கணும் டினாமினேட்டர் 0 வந்துட்டாங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணிக்கணும்னா இந்த நியூமரேட்டரில் ஒரு எக்ஸால் ப்ராடக்ட் பண்ணணும் இந்த டினாமினேட்டரை ஒரு டைம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும் சரிங்களா பாருங்கள் இந்த நியூமரேட்டர் இருக்குங்களா இங்கே ஒரு எக்ஸால் ப்ராடக்ட் பண்ணுறேன் இந்த கான்செப்ட் நம்ம ஃபஸ்ட்டில் கிளியராக சொல்லியிருக்கிறேன் e பவர் மைனஸ் 3x அப்படி எழுதிக்கலாம் ஹோல் டிவைட் இது நம்ம ஒரு டைம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் இப்போ டி ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன சொன்னால் 2d ப்ளஸ் இந்த டியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டியை பற்றி டிஃபரன்ஸ் பண்ணால் 1ங்களா 1 மைனஸ் 6 கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 அப்படின்னு வரும் ஈக்குவல் போடுங்க x e பவர் மைனஸ் 3x பை 2d ப்ளஸ் 1 இப்போ திரும்பி இங்கே டிக்கு இதுலேருந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கணும் போட்டு d ஈக்குவல் டு மைனஸ் 3 அப்படின்னு எழுதலாமா பாருங்கள் PI2 ஈக்குவல் டு இந்த x e பவர் மைனஸ் 3x எழுதிக்கோங்க பை இங்கே டிக்கு பதிலாக மைனஸ் 3 கொடுத்தீங்கன்னா மைனஸ் சரி எழுதிக்கலாம் 2 இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 1 அப்போ ஈக்குவல் டு என்ன சார் அப்படின்னா x e பவர் மைனஸ் 3x பை நான் ரஃப் பண்ணிக்கிறேன்
இங்கே 2 × 6 -6 ப்ளஸ் ஒரு 1. அப்போ ஈக்குவல் டு எக்ஸ் இ பவர் -3x பை -6 + 1 என்னங்க சார் அப்படின்னா -5. இப்போ PI2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ நீங்கள் அந்த ஃபார்முலா கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், PI ஈக்குவல் டு என்ன நம்ம எழுதியிருந்தோம் ஃபார்முலாங்க சொன்னேன், PI1 ப்ளஸ் PI2ன்னு எழுதணுமா. இங்கே PI1 ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். PI1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னு நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது e⁻3x/6. பாருங்கள், PI2 இங்கே இருக்குங்களா, இந்த மைனஸ் சைன் இருக்குது. அப்போ இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன சார்னா மைனஸ் x e⁻3x/5. இது நமக்கு PI நம்ம கிடச்சிருக்கு. இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் நமக்கு என்ன வேணும், ஜென்ரல் சொல்யூஷன் நமக்கு வேணும். இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்க நான் என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தேன், இந்த ஃபார்முலா இங்கே எழுதிட்டுமா. ஜென்ரல் சொல்யூஷன் பாருங்கள், y ஈக்குவல் டு CF ப்ளஸ் PI அப்படின்னு எழுதணுமா. இப்போ இங்கே CFக்கு சப்ஸ்டிட் பண்ணுறோம், கொண்டு வந்து PIக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணால் அதுதான் நமக்கு தேவையான ஜென்ரல் சொல்யூஷன். CF நான் ரஃப் பண்ணிவிட்டேன், இங்கே நான் பார்த்து எழுதிக்கிறேன், இங்கே ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம். இங்கே CFக்கு AE⁻−3x ப்ளஸ் BE⁻, தள்ளி எழுதிக்கலாமா. ஃபஸ்ட்டு CFக்கு நம்ம கண்டுபிடிச்சது சப்ஸ்டிட் பண்ணுறோம். AE⁻−3x ப்ளஸ் BE⁻2x ப்ளஸ் இங்கே PI. இப்போ PI தான் எனக்கு கண்டுபிடிச்சோம் பாருங்கள், e⁻3x/6 மைனஸ் x e⁻−3x/5 இருக்குங்களா, அதை இங்கே கொடுக்குறோம். e⁻3x/6 மைனஸ் x e⁻−3x/5, x e⁻−3x/5. ஓகே, இதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன். ரொம்ப முக்கியமான சம்மை இதெல்லாம். ஏன்னா இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம கண்டிப்பாக எக்ஸாமில் கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா, ஈஸியாக தான் இருக்கும். நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸசைஸ் 4.5 கொஸ்டின் நம்பர் 10 பார்க்குறோம். இதுவும் 9th சம் போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் d² -10d + 25 × y = 4e⁻5x + 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, ஃபஸ்ட் பாருங்கள், இங்கேயே அந்த ஃபார்முலா நம்ம எழுதிக்கலாம். சால்வ் இதுக்கு y = ஃபார்முலா நமக்கு ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா CF ப்ளஸ் PI. ஓகேங்களா, இப்போ நமக்கு இங்கே CF கண்டுபிடிக்கிறோம், PI கண்டுபிடிக்கிறோம். 2 ப்ளஸ் பண்ணால் நமக்கு தேவையான சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். ஓகே, பாருங்கள், இப்போ CF கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்கலாம். ஆக்சிலரி ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா d² m² -10m ப்ளஸ் 25 ஈக்குவல் டு நமக்கு 0. இதில் பாருங்கள், ப்ராடக்ட் வந்து 25, சம் வந்து -10. அப்போ என்ன வரும்னு பாருங்கள், ப்ராடக்ட்டு 25, சம் வந்து -10ங்களா. இப்போ 5 எடுக்கலாமா பாருங்கள், 5 × 5 25ன்னு வரணும். ஆனால் 2 ப்ளஸ் பண்ணால் நமக்கு -10 வரணும், நமக்கு +10 வருது. இப்போ ரெண்டுக்குமே -10 கொடுங்க. இப்போ செக் பண்ணுங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 5 × 5 25, -5 ப்ளஸ் பண்ணால் -10 வந்துருச்சுங்களா. அப்போ m-5 × m-5 ஈக்குவல் டு நமக்கு 0. இதை தனித்தனியாக 0க்கு ஈக்குவல் டு பண்ணுங்கள். m-5 = 0, இங்கே m-5 = 0.
இப்போ எம் வச்சுக்கோங்க. -5 ஈக்குவல் டு வெளியில் போகும்போது +5. இங்கே எம் வச்சுக்கோங்க. -5 ஈக்குவல் டு வெளியில் போகும்போது +5. இதில் பாருங்கள் 5ன்னு வந்துருக்குங்களா, ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. அதாவது ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்குது. இப்போ ரியல் அண்ட் ஈக்குவல்னா சிஎஃப் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா சொன்னோம்? சிஎஃப் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் எம்எக்ஸ் அப்படின்னு சொன்னோமா? அப்போ இந்த ஏஎக்ஸ் ப்ளஸ் பியை வச்சு அப்படியே எழுதிக்கோங்க. இ பவர் இந்த எம்முக்குன்றது என்ன சார்னா 5 தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த எக்ஸை வந்து எங்கே வேணாலும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு எழுதிக்கலாம், இல்லை ஏ ப்ளஸ் பிஎக்ஸ்ன்னு எழுதலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? அப்போ எம்முக்கு 5 கொடுங்க, 5x. இதுதான் நமக்கு சிஎஃப். ஃபஸ்ட்டு சிஎஃப் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இங்கே பிஐ கண்டுபிடிக்கணும். அது போய் இங்கே பாருங்கள், இங்கே 4e பவர் 5xன்னு இருக்குது, ஒரு +5ன்னு இருக்குது. அப்போ PI1 + PI2 கண்டுபிடிச்சி 2 ப்ளஸ் பண்ணால் நமக்கு PI நமக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே ஃபார்முலா எழுதிட்டுமா? போன சம்பளம் அப்படி தானே போன சம்பளம் போட்ட மாதிரி தான் இங்கே போடுறேன். PI1 + PI2. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இந்த PI1 கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ PI1 என்னது 4e பவர் 5x எழுதிக்கலாம். 4e பவர் 5x ஹோல் டிவைட் இந்த d ஸ்கொயர் -10d + 25 டினாமினேட்டருக்கு வந்துடணும். 4d ஸ்கொயர் -10d + 25. ஓகே, சரி. இப்போ நமக்கு இது e பவர் α(x). இப்போ இங்கே dக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். dக்கு எப்படி கொடுக்கணும்? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதை நம்ம dன்னு எடுக்கிறோம். d = 5. PI1 = இந்த 4e பவர் 5x அப்படியே வச்சுக்கோங்க, ஹோல் டிவைட். ஃபஸ்ட் பாருங்கள், 4 இன்ட்டு இங்கே d, அப்போ 5 கொடுக்குறேன், 5 ஸ்கொயர் -10 இன்ட்டு 5 இந்த dக்கு + 25. இங்கே PI1 = இந்த 4e பவர் 5x எழுதிக்கோங்க, ஹோல் டிவைட். இந்த 4 இந்த ஸ்கொயர் உள்ளே கொண்டு வந்துடுங்க. இப்போ 4 இன்ட்டு 5 ஸ்கொயர் என்ன சார் அப்படின்னா 5 ஸ்கொயர் பண்ணால் 25. இந்த -10 உள்ளே கொண்டு போனீங்கன்னா -50. அங்கே ஒரு +25ன்னு இருக்குமா? ஈக்குவல் டு போட்டேன். 4e பவர் 5x அப்படியே எழுதிட்டேன். இந்த 4 இன்ட்டு 25 என்ன சார்னா 100. 4 டைம் 25 பண்ணால் 100ங்களா? இங்கே 25 4 ஒரு நிமிஷம் இருங்க, செக் பண்ணிக்கலாம். இதை மிஸ்டேக் பண்ணுறோம், சாரி. இங்கே வந்து 4d ஸ்கொயர் இல்லை, 4 மட்டும்தான். ஓகேங்களா? அப்போ இங்கே 4 வராது, நம்ம கொஞ்சம் மாற்றி எழுதிட்டோம், சாரி. இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே 25 இருக்குங்களா? இந்த 5 ஸ்கொயர் பண்ணும்போது 25. இப்போ 25 + 25 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 15 வருமா? 50 - 50. இங்கே பாருங்கள், இந்த கான்செப்டை நான் திருப்பி சொல்லியிருக்கிறேன். போன சம்மில் இதேமாதிரி நம்ம பார்த்தோம். இந்த +50 -50 கட் பண்ணிங்கன்னா இது டினாமினேட்டர் 0 வருது. அப்போ இந்த மாதிரி டினாமினேட்டர் 0 வரும்போது நம்ம என்ன சொல்லணும்? நமக்கு இங்கே பார்க்கணும், இதில் வரணும். இங்கே சாரி, இங்கே இல்லை, இங்கே மேலே இந்த ஸ்டெப்பில் இந்த PI1 எடுத்துருங்க. பாருங்கள், இங்கே நியூமரேட்டரை ஒரு எக்ஸால் ப்ராடக்ட் பண்ணுங்கள், இந்த டினாமினேட்டரை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். திரும்பி 0 வந்துச்சு அப்படின்னா திரும்பி இங்கேருந்து எதில் கண்டினியூ பண்ணுமோ அதுலேருந்து இன்னொரு டைம் எக்ஸால் ப்ராடக்ட் பண்ணிட்டு அங்கே டினாமினேட்டரை நம்ம ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அது நம்ம வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ இந்த சம்முக்கு இங்கே 0 வந்துருக்குங்களா? அப்போ இந்த நியூமரேட்டர் ஒரு எக்ஸால் ப்ராடக்ட் பண்ணுங்கள், இந்த டினாமினேட்டர் ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இங்கே எக்ஸால் ப்ராடக்ட் பண்ணும்போது 4x e பவர் 5x
ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிக்கணும். இந்த மாதிரி சம் வரும்போது நீங்கள் ஒரு 4-5 டைம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து மைண்ட் செட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதனால் நான் வச்சுக்கணும், இந்த டினாமினேட்டர் 0 வந்தால் இங்கே என்ன பண்ணணும், இதை எக்ஸால் ப்ராடக்ட் பண்ணணும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே, இப்போ எக்ஸால் ப்ராடக்ட் பண்ணிட்டோமா, இந்த டி ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2d மைனஸ் 10d இருக்குங்களா, dd டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 இன்ட்டு மைனஸ் 10 10 தான், ப்ளஸ் 25க்கு டிஃபரன்ஷியேட் 0 ஈக்குவல் டு போட்டுட்டேன் 4x e பவர் 5x பை 2d மைனஸ் 10 இருக்குது. இது PI1. இப்போ நமக்கு இங்கே டிக்கு திரும்பியும் டிக்கு வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ திரும்பி பாருங்கள், டி ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 5 தானே இருக்குது, 5. PI1 ஈக்குவல் டு இந்த 4x e பவர் 5x அப்படி எழுதிக்கோங்க. 4x e பவர் 5x எழுதிட்டேன், ஹோல் டிவைட். இப்போ டிக்கு வந்து 5ன்னு கொடுக்குறோம். இப்போ 2 இன்ட்டு 5 மைனஸ் 10ங்களா, ஈக்குவல் டு போட்டுட்டேன் 4x e பவர் 5x பை 2 இன்ட்டு 5 10 மைனஸ் 10. சரி பாருங்கள், இப்போ இங்கே ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிக்கணும். இப்போ திரும்பியும் பாருங்கள், டினாமினேட்டர் மைனஸ் 10 ப்ளஸ் 10 கட் பண்ணால் திரும்பி இங்கே 0 வருது. திரும்பி 0 வந்தால் என்ன பண்ண சொல்லியிருக்கோம், இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், இதிலேருந்து. இப்போ இங்கே இந்த நியூமரேட்டரை திரும்பி இன்னொரு எக்ஸால் ப்ராடக்ட் பண்ணணும். இந்த டினாமினேட்டர் ஒரு டைம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். அப்போ இன்னொரு டைம் இது எக்ஸால் ப்ராடக்ட் பண்ணால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயருங்களா, 4x ஸ்கொயர் இ பவர் ஒரு 5x பை இந்த 2d டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா டிக்கு டிஃபரன்ஷியேட் 1 இன்ட்டு 2 2 மைனஸ் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகும். ஈக்குவல் டு போட்டலாம் 4x ஸ்கொயர் இ பவர் 5x பை 2. இந்த 2 எடுத்து இந்த 4 கூட கட் பண்ணிடுங்க, அப்போ 2 டைம்ஸ் வந்துடும். இப்போ நமக்கு PI1 என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், PI1 ஈக்குவல் டு இந்த 2 கட், இங்கே 2 வந்து 4ல் கட் பண்ணிட்டோமா, 2 இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இ பவர் 5x இருக்குது. பட் 2x ஸ்கொயர் இ பவர் 5x, இதுதான் நமக்கு PI1 ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். இது நேரம் ரஃப் பண்ணாமல் வச்சுருக்கேன்னா இது நமக்கு இந்த 5ன்றது செகண்ட் பாருங்கள், இது நமக்கு வேணும். இப்போ PI2 இந்த 5க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். PI2 ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் 5 இருக்குங்களா, இப்போ 5 பை டி ஸ்கொயர் என்ன இருக்குங்க, டினாமினேட்டர் பார்த்துக்கலாம் ஒரு நிமிஷம். டி ஸ்கொயர் மைனஸ் 10d ப்ளஸ் 25ங்களா, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வெறும்னா வெறும் கான்ஸ்டன்ட் 5ன்னு இருக்கக்கூடாது நமக்கு. அப்போ ஒரு வேளை இங்கே 5 இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் நமக்கு வரணும். இ பவர் ஆல்ஃபா எக்ஸ்ன்னு வரணும்னா நம்மளாக கொடுக்கணும். அது ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எப்படி வேணாலும் கொடுக்கக்கூடாது. அதாவது அது சிம்பிளிஃபை பண்ணால் எகைன் நமக்கு இந்த 5 மட்டும் நமக்கு வர மாதிரி நம்ம கொடுக்கணும். ஆனால் இ பவர் ஆல்ஃபா எக்ஸ்ன்னு அங்கே இருக்கணும். சரிங்களா, சொல்கிறது புரியுதுங்களா? இங்கே 5 மட்டும் இருக்குது, அந்த 5 மட்டும் இருக்கக்கூடாது. இது கூட ப்ராடக்ட்டில் இ பவர் ஆல்ஃபா எக்ஸ்ன்ற ஜென்ரல் ஃபார்ம் நமக்கு அங்கே இருக்கணும். அப்போ இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் நம்ம கொடுக்குற டைம் சிம்பிளிஃபை பண்ணால் எகைன் என்ன சார் அப்படின்னா இப்போ இந்த 5 நமக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம அங்கே எடுக்கணும். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இந்த 5 இன்ட்டு இ பவர் 0x அப்படின்னு எடுக்கலாமா பாருங்கள். இதை இ பவர் ஆல்ஃபா எக்ஸ்ன்னு எடுக்கலாமா?
இப்போ இ பவர் 0x-னா 0 கூட இது ப்ராடக்ட் பண்ணும்போது இ பவர் 0ன்னு வந்துடும். இப்போ எனிதிங் பவர் 0க்கு வேல்யூ என்ன நமக்கு இ பவர் 0 ஈக்குவல்னா 1. இப்போ 1 × 5னா இந்த 5 திரும்பி நமக்கு கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம எடுக்கணும். இப்போ எந்த கான்ஸ்டன்ட்டும் இது தனி செப்பரேட்டாக இந்த மாதிரி ப்ளஸில் வந்து ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு நீங்கள் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கும் போது அது கூட இ பவர் 0x-ன்னு ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சால்வ் பண்ணலாம் பாருங்கள். d² minus 10d plus 25 இது pi2. இப்போ நமக்கு dக்கு வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ dன்றது என்ன சார்னா இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். புட் d = 0. ஓகேங்களா? இப்போ dக்கு பதிலாக வேல்யூ 0 கொடுங்க. 5 இங்கே மேலே கூட எழுதிக்கலாம். pi2 = 5 × e power 0x by இப்போ d இங்கே 0 கொடுத்தனா இது ஃபுல் அவுட் ஆகும் 0 மைனஸ் இந்த dக்கு 0 கொடுத்தனா இது ஃபுல் அவுட் ஆயிரும் 0 ப்ளஸ் என்ன சார் அப்படின்னா 25 ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. இந்த 5 e power 0x by இதில் இங்கே என்ன சார் இருக்குன்னா 25 அப்படின்னு இருக்குமா, இந்த 5ஆல் கட் பண்ணும்போது 5 ஈக்குவல் டு 1/5 × e power 0x. இப்போ ஃபைனல் நம்ம ஆன்சர் எடுக்கும்போது e power 0xனா வேல்யூ 1ன்னு கொடுக்கலாம். இப்போ 1/5 × 1 ஈக்குவல் டு என்ன சார் அப்படின்னா 1/5 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் நமக்கு pi2. இப்போ pi1 கண்டுபிடிச்சிட்டோம், pi2 கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்போ pi நமக்கு வேணும்னா இந்த pi1 + pi2 ரெண்டு நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். இதானா கொஞ்சம் இங்கே எழுதி வச்சுக்கலாம். 2x² e power 5x ரஃப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்போ பாருங்கள். pi = ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம் இதுக்கு pi1 + pi2 ஈக்குவல் டு போட்டுங்க. pi1ன்றது 2x² e power 5x 2x² e power 5xங்களா ப்ளஸ் pi2ன்றது 1/5 இது pi. இப்போ நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் எழுதிக்கலாம். ஜென்ரல் சொல்யூஷனுங்கிற ஃபார்முலா பார்த்தோம். ஃபார்முலானா y = cf + piங்களா. இப்போ cf நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் ax + b × e power 5x நம்ம கண்டுபிடிச்சோம். ப்ளஸ் இங்கே piன்றது 2x² e power 5x + 1/5 2x² e power 5x ப்ளஸ் இங்கே இருக்க இந்த 1/5. இதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான சம்மு. ஆனால் எக்ஸாமில் இந்த எக்ஸசைஸ்லேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆன்சர் நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். y = ax + b × e power 5x ப்ளஸ் 2x² e power 5x ப்ளஸ் 1/5 கரெக்டு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். எக்ஸசைஸ் 4.5 கொஸ்டின் நம்பர் 11 பார்க்குறோம். சால்வ் 4d² + 16d + 15 × y = 4e power -3/2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்கே சால்வ் பண்ணலாம் சம்மை. சொல்யூஷன் இதுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா பாருங்கள். y = cf + pi. ஒரு வேளை சம் மறந்து போச்சு தெரியல அப்படின்னா ரொம்ப முடியாமல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஃபார்முலா மட்டுமே இது எழுதி வைங்க. டெஃபினட்டாக அங்கே 1 மார்க் கொடுப்பாங்க. எல்லா சம்முக்கும் இதை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம சிஎஃப் கண்டுபிடிக்கலாம். சிஎஃப் கண்டுபிடிக்கும் போது இதுலேருந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுகிறோம். ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்ன சார் அப்படின்னா 4m²
ப்ளஸ் 16m ஒரு ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 0. இங்கே பாருங்கள், ப்ராடக்ட் வந்து 60 வரணும், சம் வந்து 16 வரணும். இப்போ இங்கே எழுதிக்கலாம். ப்ராடக்ட்னா 60, ஏன்னா 4 × 15 60 ப்ளஸ் பண்ணும்போது 16ன்னு வரும் நமக்கு. இங்கே இப்போ என்ன நம்பர் எடுக்கலாம் பாருங்கள், 610 எடுக்கலாமா பாருங்கள். 610 எடுத்திங்கன்னா 6 × 10 வந்து 60 வந்துடுமா. 6 + 10 ப்ளஸ் பண்ணால் 60 நமக்கு வந்துடும். ஆனால் இங்கே பார்க்கணும், இங்கே வந்து இந்த m² ப்ராடக்ட் வந்து ஒரு 4 இருக்குது. அப்போ அந்த 4 வந்து இதில் டிவைட் பண்ணிக்கணும். 6/4 10/4. இதை கட் பண்ணிங்கன்னா இங்கே 3 டைம்ஸ் வரும், இங்கே 2 டைம்ஸ் வந்துடும், இங்கே 2 டைம்ஸ் வரும், இதில் வந்து 5 டைம்ஸ் வந்துடுமா. அப்போ 3/2 எப்படி சார் எழுதணும்னா 2m + 3, இங்கே 2m + 5. 2m + 3 × 2m + 5 ஈக்குவல் டு நமக்கு 0. இப்போ இதை நீங்கள் தனித்தனியாக ஈக்குவல் டு 0 பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் 2m + 3 0க்கு ஈக்குவல் பண்ணுங்கள். 2m + 3 = 0. நான் 2m இங்கே வச்சுக்கோங்க, +3 ஈக்குவல் டு வெளியில் போகும்போது -3, m வச்சுக்கோங்க, 2 வந்து வெளியில் கொண்டு போங்க, அப்போ -3/2. தென் 2m + 5 0க்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். 2m + 5 = 0. இந்த 2m இங்கே வச்சுக்கோங்க, +5 ஈக்குவல் வெளியில் போனால் -5. தென் m = இந்த ப்ராடக்ட் இங்கே வரும்போது டிவைட் ஆகும், -5/2. இப்போ mக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கு, -3/2 -5/2ன்னு கிடச்சிருக்குங்களா. நமக்கு ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்களா. இப்போ CF ஃபார்முலா, CF = AE⁻m1x + BE⁻m2x = AE⁻, இந்த m1ன்றதை -3/2ன்னு எடுக்கிறேன், இப்போ -3/2 இந்த x ப்ளஸ் BE⁻m2ன்றது -5/2, இங்கே -5/2x. இதுதான் நமக்கு CF. சரிங்களா. இப்போ அடுத்து PI நம்ம கண்டுபிடிக்கிறோம், பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். இப்போ PI = இங்கே நமக்கு வந்து ஒரு வேல்யூ தான் இருக்குது, 4e⁻³ -3/2x தான் இருக்குது, இது கூட எதுவும் ப்ளஸ்ஸில் இல்லை. இப்போ நம்ம PI மட்டும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கிறோம், இந்த 4e⁻³ -3/2x, 4e⁻³ ஹோல் டிவைட். இப்போ இங்கே இருக்கிறது இந்த 4d² + 16d + 15 வந்து டிவைடுக்கு வந்துடணும். 4d² + 16d ஒரு +15. ஓகே, பாருங்கள், இங்கே ரஃப் பண்ணிக்கலாம், ஒரு நிமிஷம்னா பார்த்துக்கோங்க. இதில் e⁻⁴x அப்படின்னு இருக்குங்களா. இப்போ டிக்கு வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். புட் d = இந்த x கோஎஃபிஷியன்ட் -3/2 கொடுக்குறீங்க, -3/2. இப்போ PI = நியூமரேட்டரை அப்படியே எழுதிக்கலாம், 4e⁻−3/2x ஹோல் டிவைட். இங்கே d இருக்குது, இங்கெல்லாம் d இருக்கோ அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த -3/2 கொடுங்க. 4 × d². இப்போ -3/2 dக்கு கொடுத்துடலாம். இந்த பவரில் இருக்க 2 வந்து அப்படியே எழுதிக்குவாங்க, ப்ளஸ் 16 × dங்களா, இந்த 16 அப்படியே எழுதிக்குவாங்க. dக்கு வந்து -3/2ன்னு கொடுக்குறேன், ப்ளஸ் ஒரு 15 இருக்குது, = 4e⁻−3/2x ஹோல் டிவைட். இங்கே 4 × இந்த ஸ்கொயர் உள்ளே கொண்டு வந்துடுங்க. இப்போ -3 ஸ்கொயர் பண்ணும்போது +9 ஆகுமா. இந்த 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4,
இந்த 2 எல்லாம் கட் பண்ணிங்கன்னா இங்கே 8 டைம்ஸ் வந்துடும். இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 × 8 என்ன சார் அப்படின்னு 24 ப்ளஸ் இங்கே ஒரு 15 இருக்குது. நீங்கன்னா இந்த 4க்கும் இந்த 4 நம்ம கட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு இங்கே ஒரு 9 இருக்குது பாருங்கள். 4e பவர் மைனஸ் 3/2x பை 9 இருக்குது, இங்கே ஒரு 15 இருக்குங்களா. இப்போ 9 + 15 + 24 24 - 24 இங்கே பாருங்கள். அதே கான்செப்ட் திரும்பி இங்கே வருது பாருங்கள். இதில் -24 + 24 கட் பண்ணால் 0 வருமா. அப்போ இந்த மாதிரி டினாமினேட்டர் நம்ம 0 வரும்போது என்ன சொல்லியிருக்கிறேன், இங்கேருந்து பார்க்கணும். இதில் சாரி இங்கே இருக்குது, இங்கே எடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே இந்த நியூமரேட்டரில் இந்த டிக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிறதுலேருந்து நம்ம பார்த்துக்கணும், நானாக வச்சுக்கணும். இங்கே டினாமினேட்டரை ஒரு எக்ஸால் ப்ராடக்ட் பண்ணிக்கணும். இந்த நியூமரேட்டரை ஒரு எக்ஸால் ப்ராடக்ட் பண்ணிக்கணும். டினாமினேட்டரை ஒரு டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். அதான் இங்கே பண்ண போகிறேன். ஏன் இங்கே இதில் வந்து டினாமினேட்டர் 0 ஆகுது. இங்கே pi ஈக்குவல் டு இந்த 4e பவர் மைனஸ் 3/2x. இங்கே ஒரு எக்ஸ் ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருக்கேன் இதில். அப்போ எக்ஸால் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 4xe பவர் மைனஸ் 3/2x டிவைட். இதை நம்ம ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். இப்போ இந்த d² டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2d வேணால் அதை நான் போடுறேன். 4 அப்படியே வச்சுட்டேன். d² டிஃப்ரென்ஷியேட் என்ன சொன்னால் 2d ப்ளஸ் 16 இன்ட்டு டிக்கு டிஃப்ரென்ஷியேட் என்ன சொன்னால் 1. எனி கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் நமக்கு 0 ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. இப்போ இதை ரஃப் பண்ணிக்கலாம். இங்கே ஈக்குவல் டு 4x e பவர் மைனஸ் 3/2x ஹோல் டிவைட். இந்த 2வை இந்த 4ஓட மல்டிப்ளை பண்ணும்போது 2 × 4 8 ஆகும். 8d 1 × 16 + 16 இங்கே pi. இப்போ திரும்பி இங்கே இதுலேருந்து நமக்கு வேல்யூ டிக்கு பதிலாக திரும்பி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ d ஈக்குவல் டு இங்கே இருக்க -3/2 ஈக்குவல் டு போடுங்க. 4x e பவர் மைனஸ் 3/2x அப்படியே எழுதிக்கலாம். 4x e பவர் மைனஸ் 3/2x ஹோல் டிவைட் 8 வச்சுக்கோங்க. இன்ட்டு டிக்கு என்ன சார்னா -3/2 -3/2 ஒரு +16 இருக்குது. இதை கட் பண்ணிங்கன்னா இங்கே 1 டைம்ஸ் வரும், இங்கே 4 டைம்ஸ் வந்துடுமா. இதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க, ரஃப் பண்ணிக்கிறேன். சரி, pi ஈக்குவல் டு பாருங்கள் 4x e பவர் மைனஸ் 3/2x e பவர் மைனஸ் 3/2x ஹோல் டிவைட். இந்த 2 எடுத்து இங்கே 4 கட் பண்ணோமா, இந்த 8 கட் பண்ணால் 4 இருக்குது. 4 -3ஓட மட்டும்னா 4 × -3 என்ன சொன்னால் -12. இங்கே ஒரு +16 இருக்குது. ஈக்குவல் டு போட்டேன். 4x e பவர் மைனஸ் 3/2x ஹோல் டிவைட். இந்த +16 இங்கே -2 வருங்களா, இது ரெண்டு மைனஸ் பண்ணிங்கன்னா +4 வரும். இப்போ இந்த 4க்கு இந்த 4 கட் பண்ணிக்கலாம். இப்போ pi ஈக்குவல் டு என்னன்னா x e பவர் மைனஸ் 3/2x pi நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் எழுதணும். அந்த ஃபார்முலா பாருங்கள். y ஈக்குவல் டு cf ப்ளஸ் pi அப்படின்னு எழுதி போட்டோம்னா ஃபஸ்ட்லேயே இங்கே தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இங்கே cfன்றது என்ன நம்ம பார்த்துருக்குறோம். cf கண்டுபிடிச்சதை ஃபஸ்ட்டு நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன். இந்த cfக்கு e பவர்
மேலே கூட எழுதலாம். y ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு சிஎஃப் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். a e பவர் மைனஸ் 3/2 எக்ஸ் ப்ளஸ் b e பவர் மைனஸ் 5/2 எக்ஸுங்களா. தென் இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுடலாம். இங்கே பிஐ, அப்போ பிஐன்றது இங்கே இருக்கு பாருங்கள். எக்ஸ் இ பவர் மைனஸ் 3/2 எக்ஸ் x into e power minus 5/2 minus 3/2 x. ஓகே, இதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன். சரிங்களா? என்ன கிடச்சிட்டு பாருங்கள். y ஈக்குவல் டு a e பவர் மைனஸ் 3/2 எக்ஸ் ப்ளஸ் b e பவர் மைனஸ் 5/2 எக்ஸ் ப்ளஸ் x e பவர் மைனஸ் 3/2 எக்ஸுங்களா. ஆன்சர் நம்ம செக் பண்ணிக்கலாம். y equal to a e power minus 3/2 x plus b e power minus 5/2 x plus x e power minus 3x/3/2 x. நீங்கள் எப்படியே பார்த்திக்கலாம், அதுவும் கரெக்டு தான். நீங்கள் புக் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸை கூட இங்கே இந்த 3 கூட மல்டிப்ளை பண்ணி எழுதிருப்பாங்க. அப்படியே எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஒன்று தான். இங்கே y ஈக்குவல் டு எப்படின்னா a e பவர், இதில் பாருங்கள் இந்த எக்ஸை 3யோட மல்டிப்ளை பண்ணால் minus 3x/2 plus b e power minus 5x/2 எழுதலாம். இங்கே plus x e power minus 3/2 3x/2. ஓகே, இதிலே சொல்யூஷன் வச்சுக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை, பிரச்சனையே இல்லை நமக்கு வந்து. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.